ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கின்றது ராமர் மேல. ஸோ அது முன்னிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கிளியரா சப்ஜெக்ட் மேட்டர் வந்து சாஸ்திர ரீதியாக நம்ம பார்க்க போறோம். அது போதும் நம்ம ஆரம்பிக்காத நம்ம குரு राम पतित पावन सीताराम रघुपति राजा राम 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 नमो विष्णुपद प्रभु लाइन सिक्किது प्रभु कृष्णं मृष्टाय निर्विशेषं शून्यवादे वासतादेशतारिणी यश्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरं शिवाशि गौरा कृष्ण हरे हरे राम हरे राम 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 हरे हरे जय रामचंद्र जय रामचंद्र जय रामचंद्र जय हरे कृष्ण प्रभुपाद की हरे कृष्ण प्रभु हरे कृष्ण प्रभु வீடியோ சரியில்ல ஆடியோவும் சரியில்லை பிரபு வீடியோவும் சரியில்லை ஆடியோவும் சரியில்லை வீடியோ நவர மாட்டுது உங்க வாய்ஸ் பிரேக் சோ ஆஃபன் ரொம்ப ரொம்ப விட்டு விட்டு ஓகே இப்ப எப்படி ஸ்டில் அப்படிதான் இருக்குதா now I can hear you clearly so நான் வந்து இன்னொரு வைஃபை மாத்திட்டேன் is it better now this one better la prabhu this one better okay we continue with this okay Om Namo Bhagavate Vasudevaya 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 नारायण नमस्कृतं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततं जयमुदीरये नास्ति प्रदेशो प्रदेशो नित्यं भागवत सेव्या भगवती उत्तम श्लोकैर्भक्ति भवति नयस्तके यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकञ्जलिं वासवरि परिपूर्णलोचनं मारुति नमस्तकम् ओम अज्ञानत्रमण्डस्य जनाजनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः श्री चैतन्य मनोभीष्टां शाविदं येन भूतले स्वयं रूपं कदामायं प्रपदान्तिकं नमो विष्णुपदाय कृष्णाय भूतले श्रीमती जपतक स्वामी नित्यनामिनी नमाचार्यपदाय नित्याकपदाय गौरकटरामणे नगरग्रामतारिणे
नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पास्ता देशतार जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री विद्याधि गौर हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ओके इनिकुள்ள டாபிக் ரொம்ப ஹாட் டாபிக்னு சொல்லலாம் ஒன் ஆஃப் த ஹாட் டாபிக் ஏன் ஹாட் டாபிக்னா பிரமாணம் வந்துட்டு மக்கள்கள் வந்து ராமர் மேல வந்து சொல்லுவாங்க சீதாவை வந்து அக்னியில வந்து குதிக்க விட்டுட்டாரு இது வந்து சரியில்லைன்னு சொல்லி நிறைய இடத்துல கேட்டிருக்கீங்க am I right correct பிரபு correct so என்ன கேட்டிருக்கீங்க so நீங்க என்ன நினைக்கிறீங்க what you understanding of this என்ன நினைக்கிறீங்க ஓகே என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் சத்தமே காணோம் so what your opinion on this it looks like as if Rama is unfair to Sita Okay. is a very devoted and loyal wife to Rama but Yeah. அவர் வந்து சீதா மேல டவுட் வந்துருச்சு அவருக்கு ஓகே சீதா மேல டவுட் வந்துருச்சா என்ன அடுத்த இதெல்லாம் நம்ம அதுவும் கவர் பண்ணலாம் ஓகே வெரி நைஸ் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஓகே சோ அவரு ராமர் வந்து சீதா மேல வந்து டவுட் ஓகே எனி அதர் டவுட் பிஃபோர் வி கோ நம்ம என்ன கேள்விகள் இருக்கா இது சார்ந்து நம்ம உள்ளுக்கு நம்ம போகாதவனுக்கு ஒஃபிலி இந்த டைம் இன்னைக்கு 10 நாளைக்கு எதிர்பார்க்கிறேன் கௌசல்யா மாதாஜி நீங்க ரொம்ப பேசணும்னு எதிர்பார்க்கிறேன் இந்த வேலையில because this is something that you wanted Hare Krishna Prabhu yeah Hare Krishna Mataji இது டைட்டில் வந்து எனக்கு வந்து what I understand is like அவங்களா ஏத்துக்கிட்டு செய்ததா இல்ல வற்புறுத்தி செய்யப்பட்டதா something like that Prabhu இல்ல நான் டாபிக் நான் கேட்கல my question was இன்னும் வேற என்ன புரிதல் இருக்கு ராமாயணத்துல சோ நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு ராமர் வந்து சீதாவை வந்துட்டு ரோல் மாடல் கடவுள்ன்றீங்க ஒரு அக்னி பிரேஷிக் அந்த மாதிரி எல்லாம் அக்யூசேஷன்ஸ் இருக்குது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ வாட் யுவர் ஒப்பீனியன் அண்ட் வாட் யூ ஹேவ் ஹர்ட் நீங்க வேற என்னென்னலாம் கேட்டிருக்கீங்கன்னு தான் கேட்கறேன் அதுதான் பிரபு ஆக்சுவலி சீதா வந்து லைக் அந்த அக்னின்னு வந்து இறங்கிருக்க கூடாது ராமர் வந்து அவங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து அந்த இது விதிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு இது இருக்கு பிரபு விதிக்கப்பட்டு ஓகே வந்து இது வந்து ஒரு பெரிய மிஸ்திரியா தேங்க்யூ சோ மச் கௌசல்யா ரொம்ப நன்றி இது வந்து பெரிய மிஸ்திரியான ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் ரைட் இது வந்து ஒரு பெரிய டவுட் ராமர் மேல வந்து மரியாதை புருஷோத்தமம் மரியாதைன்னா அவரை பத்தி நம்ம கேட்கும்போது அங்கிருந்து மரியாதை தான் வரும் ஆனா இந்த ஒரு விஷயத்தை வைக்கும் போது சம் டவுட் ரைஸ் பண்ணுது ரைட் that Prabhu yes okay let me clear up அது பெரிய மிஸ்ட்ரி ஓகே அதனால தான் நீங்க பாத்தீங்க the topic is agni pariksha பரீட்சை என்னது exam yes exam very good pravesa என்னது உள்ளுக்கு போறது பிரபு பிரவேசா ஓகே பரீட்சை எப்படி பரீட்சை பிரவேசனா எப்படி உள்ள போகுது எதுக்கு ரெண்டு என்ன நினைக்கிறீங்க வாட்ஸ் யுவர் திங் அபௌட் திஸ் பரீட்சை அண்ட் பிரவேசா okay to make you clear பரீட்சை போது somebody giving you exam am I right பரீட்சை நீங்களே வச்சுக்க முடியுமா உங்களுக்கு நிவாஷன் நீ என்ன நினைக்கிற முடியாது பரீட்சை உனக்கு வச்சுக்க முடியாது மொத்தம் கொடுக்கணும் ஓகே அதான் பரீட்சை பிரவேசானா என்டரிங் உள்ளுக்கு வருது சோ பிரவேசனா இப்ப நம்ம தான் உள்ளுக்கு போகணும் சோ முத்தவங்க கூப்பிட்டு போறதா இல்ல நானே வாலண்டியர் பண்றதா அதாவது நானே வாலண்டியர் பண்றதா பிரவேசா புரியுதுங்களா பரீட்சை அண்ட் பிரவேசா சோ சில நேரத்துல வந்து அவங்களே சில நேரத்துல வந்து சில சப்டன்ல வந்து they will test themselves சில நேரத்துல நம்மளே பரீட்சை வச்சுக்குவோம்
சில 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 இன்சிடென்ட்ல நான் வந்து இவ்வளவு நிறைய சாப்பிட முடியும். சில நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளே பறிச்சு வச்சுக்கோம் என்னால முடியுமான்ட்டு. சோ அதுவும் முடியும். So let's see the content is pravesa or pravesa, pariksha or pravesa நம்ம பார்க்க போறோம். Okay, before that the program எப்போதும் வந்து நம்ம pro bhakti dedication. So before we understand, நம்ம அல்ல சொன்ன மாதிரி before understand this subject we need to understand the position before the action. So முத வந்து ராமரா யார், அப்புறம் அவரோட செயல் என்ன என்று நம்ம முத புரிஞ்சு கொள்ள வேண்டும். சோ அதனால வந்து இந்த ப்ரோக்ராம். சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சில பேர் கிளியரா கண்டிப்பா தெரியும், சில பேர் கிளியரா தெரியறதுக்கு வாய்ப்பு அல்ல. ஏன்னா இது வந்து ரொம்ப மைல்யூட்டான ரொம்ப டீட்டெயிலான ஒரு விஷயம். எனிவே இதுல பாத்தீங்கன்னா எதாச கலாச பும்சன் கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் இந்திராணி வைக்குள்ளம்லோகி மருதானி யுகே யுகே ஸ்ரீமத் பாகவதத்தோட ஸ்லோகத்துல கிருஷ்ண சுயம் பகவான். சோ அதுல இருந்து வைபவ பிரகாஷ தட் ஏகாத்த ரூபம், அதுல இருந்து 2 பிரிவினை சுவம்சா விலாஷா. சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பகவான் பூமிக்கு வரும்போது முக்கியமா புருஷ அவதார், அதாவது இந்த இந்த சிருஷ்டிக்கு காரணமான ஒரு புருஷ அவதார், அப்புறம் குண அவதார், சக்திவேஷ் அவதாரானது 2 விபூதி அவதார்கள், அப்புறம் மண் அவதார்கள், அப்புறம் யுக அவதார்கள். சோ அதுக்கு அப்பாற்பட்டு இந்த ராமர் வந்து லீல அவதாரத்துல சேரப்பட்டிருவாரு. So let we see about 6 kind of incarnation. So 6 வகையான அவதாரங்கள். சோ புருஷ அவதாரங்கள் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 தான். சோ கிஷோரடாக்கா விஷ்ணு, கர்நாடகா விஷ்ணு and கர்பதாக்கா விஷ்ணு, கர்பதாக்கா கருணா, கருணாடாக்கா விஷ்ணு, கர்பதாக்கா விஷ்ணு and கிஷோரடாக்கா விஷ்ணு. இந்த 3 விஷ்ணுகள் இருக்காங்க. தென் குணாவதார் சத்வகுணத்துக்கு விஷ்ணுவும், ராஜகுணத்துக்கு பிரம்மமும், தாமகுணத்துக்கு சிவமும், அப்புறம் லீலாவதார் கணக்கில்லாத அவதாரர்கள், அப்புறம் மண் அவதாரர்கள் 14 மனுகள், அப்புறம் யுக அவதார்கள் 4 யுகத்துக்கும் ஒரு அவதாரர்கள் வருவார்கள், அப்புறம் சக்தி வேஷ அவதார். எனக்கு இந்த மாதிரி இந்த யுகத்துக்கு இவர் வருவார், இந்த வருவார் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்டு ராமர்னால நான் முத்த அவதாரத்துல போல ஒரு முக்கியமா லீல அவதாரமான கிருஷ்ணாவோட பாஸ்ட் டைம் போற வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல குறிப்பிட்டிருக்குது. அதாவது ஆக மொத்தம் 25 லீலாவதாரர்கள் இருக்காங்க. அதுல குமரர்கள், நாரதர், வராகா, மத்ஸ்யா, யக்னா, நரநாராயண, கிருதம கபிலா, தத்தாத்தரியா, ஐஸ்ரீசேஷா, அம்ஷா, துருவா பிரியா, பிருஷ்ணிகர்பா, ரிஷிபா, பிருத்து, நரசிம்மா, கோர்மா, தவந்தரி, மோகினி, வாமனா, பிரகா அல்லது பரசுராம், அப்புறம் ராகவேந்திரா. ராகவேந்திரன் போது இது ராமரை குறிக்கின்றது. வியாசர், பிளம்பரி பாலராம், கிருஷ்ண, புத்தா, கல்கி, ரகவேந்திரா. சோ இது வந்து ராமரோட முக்கியமான ஒரு பாகம். இது வந்து முதல்ல வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து இந்த மாதிரி அவதாரங்கள் இருக்காங்க நம்ம பார்த்தோம். சோ இதுல கேள்விகள் நினைச்சு இருக்குதா பிஃபோர் வி கோ டு த குவாலிட்டி ஆஃப் ராம்? Any questions? Okay, no questions. So I'm continue. Okay, ராமாயணம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா யார் எந்த ராமாயணம் நம்ம எடுக்கணும்? வால்மீகி. ஓகே, வெரி குட். ஓகே, அதே நேரத்துல சுருதி ஸ்மிருதின்னு இருக்கு, வெரி குட். ஆனா அந்த ராமாயணம் எடுத்துக்கிட்டா we need to take from வால்மீகி, so no other sources la. ஓகே, ஆனா இருந்த போதிலும் ஸ்ருதியில கனெக்ஷன் இருக்கணும், ஸ்மிருதியிலும் கனெக்ஷன் இருக்கணும், எல்லாம் சார்ந்து இருக்கணும். சோ ஒண்ணுக்கும் மாடர்ன் பார் இருக்க கூடாது. ஸோ அது மொதல் கான்செப்ட். 2வது கான்செப்ட் முதல்ல வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய 2வது கான்செப்ட், ராமாயணம் வந்து டிஃப்ரெண்ட் ராமாயணம் இருக்கின்றது. அது வந்து நான் டீட்டெயிலா போக மாட்டேன், ஏன்னு சொன்னா குழம்பிடுவீங்க. ஸோ ஏன்னா ஒரு யுகத்துக்கும் வரும்போது பிரம்மாவோட கணக்கு போவோம், பிசிக்ஸ், நாட் கோவிங். இப்ப வந்து ராமரோட குண அதிசயங்கள், இது வந்து முக்கியமா 16 கல்யாண குணங்கள் இருக்கு ராமருக்கு. இது வந்து பாலகண்டத்திலிருந்து ராமாயணத்துல பாலகண்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுல பாத்தீங்கன்னா குணவான், வீரேயவான், தர்மாக்ஞா, கிருத்தஞ்ஞா, சத்தியவாக்கியோ,
திருதாவிருத்தா தத்ரேன கோயுக்தः சர்வபூதேஷு கோயிதः வித்வான் சமர்தः ஏகப்ரியதர்ஷனः ஆத்மவான் ஜிதக்ரோதः த்விதீயாமஹான் அனுசூயகः கஷ்ய பீபிதி தேவ ச ரஜத்ரோஷம சம்யுகः. அதாவது தேவர்கள் கூட கண்டு பயப்படுகின்ற ஒரு நிலைமையானது. அப்ப குணவான், ஸோ குணத்தில் நிறைஞ்சவான், ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து ராமச்சந்திரோட முக்கியமான ஒரு குணங்கள், முக்கியமான 16 நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் நிறைஞ்ச கலியுகத்துல இத்தனை குணங்கள் நிறைஞ்ச மனிதன் இருக்கின்றாரா, தெய்வம் இருக்கின்றதா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இதுல நாரதர்கிட்ட வால்மீகி கேட்கிறாரு. அப்பதான் நாரதர் வந்து இத்தனை குணவானம் ஒருத்தர் இருக்காரு, இந்த 16 முக்கியமான பிரதான குணங்கள் ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது, ஆனா இந்த 16ம் இந்த ஒரு கடவுள் ராமர், அதாவது கிருஷ்ணர் ராமர் கிட்ட இருக்கின்றதுன்னு நாரதர் சொல்றாரு. ஓகே, சோ இது வந்து ராமரோட கல்யாண குணங்கள். சோ இப்ப வந்து ராமர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட இத்தனை கல்யாண குணங்கள் நம்ம பாக்குறோம். ஓகே, முதல்ல பகவான் வந்து லீலாவதார், இது வந்து அவரோட கல்யாண குணங்கள் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இதை வந்து அவரோட கல்யாண குணங்கள். அந்த நல்குணங்கள் அவர்கிட்ட இருக்கின்ற இதுல இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து புரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ராமர்கிட்ட, அதாவது இந்த ராமர்கிட்ட, ராமரை வந்து மரியாதை புருஷோத்தமன் சொல்லுவாங்க. மரியாதை புருஷோத்தமன் என்ன? Great respect him greatly. Yes, very respective. ஆனா இப்ப ராமர் மேல வந்து இப்ப வந்து சொல்றாங்க, ராமர் வந்து சீதா தேவி வந்து அக்னி பிரவேச கழிப்புட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சாரி, அக்னி பரீட்சை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப வந்து இந்த குணத்துக்கும் அதுக்கும் முரண்பாடாக இருக்கின்றத இருக்கா இல்லையா? ஆமா பிரபு. இருக்கு பிரபு. எஸ். சோ எப்படி நான் இதை புரிஞ்சுக்கிறேன், இந்த டாபிக் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணோம், இந்த ராமாயணம், ஓகே, ராமாயணம்ன்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்துட்டு இந்த 6 கண்டங்கள் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி அதுக்கு அப்பாற்பட்டு உத்தரகண்டன்னு ஒண்ணு இருக்குது. இந்த உத்தரகண்டத்துல நம்ம போய் பார்க்கும்போது பவுலானா அதாவது ராவணன் வந்து இந்த பவுல மகரிஷியோட பரம்பரையில வந்ததுனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த உத்தரகண்டத்துல வந்து இந்த வால்மீகி யார ஒரு பேர் ராவணனை பத்தி பேசப்பட்டிருக்கு, அப்புறம் சீதா பத்தி பேசப்பட்டிருக்கு, அப்புறம் அடுத்தது வந்து ராமர், அனுமான், இதெல்லாம் வந்து இந்த உத்தரகண்டத்துல இருக்குது. பெரும்பாலும் மக்கள் உத்தரகண்டத்தை வந்து போறதில்ல. இந்த யுத்த கண்டத்தோட இந்த 6 அத்தியாயமான இந்த 6 சரகத்தோட முடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து இந்த ராமாயணமானது இந்த உத்தரகண்டத்துல வந்து சில விஷயங்கள் இருக்கின்றதை எப்படின்னு மக்கள் புரியாதனால, அதனால மக்கள் வந்து ஒரு குழப்பத்துக்கு ஆளாகுறாங்க. ஸோ அதனால வந்து பெரும்பாலும் வந்து இது வால்மீகி எழுதலன்னு ஒரு 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 சான்றோர் இருக்கின்றது. ஆனா இருந்த போதிலும் அல்ல, ஆக்சுவலி உத்தரகாண்டமும் வால்மீகி தான் எழுதியிருக்கிறார் என்ற பிரமாணமும் இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு வந்து உத்தரகாண்டம்னா வால்மீகியோட நம்ம பேச வரல. நம்மளோட டாபிக் வந்து சீதா தேவியோட பிரவேசா அண்ட் அக்னி பரீட்சையா என்ற ஒரு டாபிக், மிஸ்திரி. ஓகே, அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வேத சாஸ்திரங்களை வந்து 3 வகையாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். ஒரு விஷயமானது 3 வகையா இருக்குது. ஒண்ணு வந்து சமாதி பாஷை. சமாதி பாஷைன்னு நேரடியா அதை சொல்றது வந்து நம்மளுக்கு வந்து நேரடியா சொல்லும் போது நம்மளுக்கு அது புரிஞ்சிடும். 2வது வந்து தர்ஷன பாஷை. தர்ஷன பாஷைனா அது வந்து ஒரு உதாரணங்கள் கொடுப்பாங்க, ஒரு எனலோஜின்னு சொல்லுவாங்க, ஒரு லாஜிக்கல் ரீசன் கொடுத்து நம்ம அதை எப்படி புரிஞ்சு கொடுப்பாங்க. அடுத்தது வந்து 3வது வந்து குய பாஷை. சமாதி, தர்ஷனா, குயா. குயானது முக்கியமான சில ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியங்கள் வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கிறது சில ஆச்சாரியர்கள், சில வேதாந்திகள் நம்மளுக்கு தேவைப்படுகின்றது. அதுதான் வந்து இந்த வந்து குய பாஷை. சில நேரத்துல குய பாஷை நம்மளுக்கு புரியாது, என்ன இப்படி சொல்றாங்களேன்ட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அதை புரியுறதுக்கு அந்த பக்குவம் இல்லாத நிலைமையாக இருக்கும் ஒண்ணு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இந்த ஆச்சாரிய தேவைப்படுகின்றது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ராமாயணமானது அதுவும் ஒரு வேத காவியமா தான் ஆகும். அதனால வந்து வி நீட் சம்படி டு பி, அதை வந்து எடுத்து சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு நபர் நம்மளுக்கு தேவைப்படுகின்றது. ஸோ அந்த மாதிரி
இந்த ராமாயணமானது இப்ப வந்து சில குய பாஷங்கள்லாம் இருக்கின்றது, குயத்தம். ஸோ அந்த குயத்தை வந்து நம்ம வந்து இப்ப வெளியாக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து ராமாயணம் எடுத்துட்டா வால்மீகி தான் நம்ம போகணும். ஸோ அது சோர்சஸ் நம்ம போகக்கூடாது. ஆனா இருந்த போதும் நம்ம பாகவதத்தை ஒரு பிரமாணமாக நான் எடுத்திருக்கேன். சில இதுல இருக்குது. சைத்தன்ய சரித்தாமிர்தால இருந்து குரும புராணத்துல உள்ள சில பாகங்கள் இருக்கின்றது. ஏன்னா என்னால வந்து குரும புராணத்தை வந்து கொஞ்சம் தேட முடியாத பட்சத்தில் நம்ம வந்து சைத்தன்ய சரித்தாமிர்தால இருந்து இந்த குரும புராணத்திலிருந்து சில பாகங்கள் நம்ம அதுவும் பார்க்குவோம். சோ இந்த 3 என்னோட சோர்சஸ் இந்த 3 இருக்கின்றது. பாகவதம், ஏன்னா பாகவதத்துல வந்து இந்த மெயின் டாபிக் நான் டச் பண்ண மாட்டேன். அதாவது இந்த விஷயத்தை மெயின் டாபிக்ல டச் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்தை எப்படி புரிதல் வேணும் என்று இந்த சைத்தன்ய சரித்தாமிர்தா தான் என்னோட அடுத்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த, அதாவது இந்த இறுதியாக உள்ள விஷயங்கள், அங்க போனது எந்த சீதா, யாரு, இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலா வந்து சைத்தன்ய சரித்தாமிர்தால நம்ம பார்ப்போம். ஓகே, இப்ப வந்து டாபிக் குள்ள நம்ம போறோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இது வந்து முழுக்க வந்து ராமாயணத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து யுத்த கண்டம், அதாவது 6வது 115வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். ஹிருதயம் ராஜன ராமஸ்ய பஷ்யத்தகம் சாமி பூபா திவிதி ஜனத்வத்யா. சோ இதுல யாராச்சும் ஒரு ஆள் இந்த ஆங்கிலத்தோட டிரான்ஸ்லேஷன், அதாவது கீழே இருக்கிறது ஹார்ட் ஆஃப் கிங் படிக்கிறீங்களா? The slide. Yeah, please. Yeah. The heart of King Rama, as he saw Sita, the beloved of his heart, near him, was torn for fear of public. Hare Krishna. Okay, very good. So thank you so much. இங்க பார்க்கலாம், ஜனவத் பயஹா, இதுதான் ஜனவத் பயஹா. So first, ராமர் வந்து எதுக்காக வந்திருக்கிறாரு? அவர் வந்தது எதுக்காகனா, ஒரு யுக அவதார்கள், அதாவது லீலா அவதார்கள், அவங்க வர்றதுக்கு வந்து சில முக்கியமான, ஏன்னா ராமர் வந்து யுக அவதாரம் வர முடியும், லீலா அவதாரம், இந்த ரெண்டும் இருக்கின்றது. ஓகே, கம் டு தி பாயிண்ட் நவ. சோ இப்போ வந்து அவர் வந்து மரியாதை புருஷோத்தமம். சோ அவரு அதுக்கு முன்னுக்கு வந்து நம்மள வந்து அவரோட எந்த நிலையில நிற்கிறோம் நம்மள புரிஞ்சுக்கணும். ஓகே, வந்து சத்ருவர்ண மகாசிஷ்டம் குணகர்மை வாகாஷம். ஓகே, வந்து ராமரோட பொசிஷன் என்ன? தட்ஸ் மை क्वेश्चन டு யூ ஆல். சோ ராமர் எதுல இருக்கிறார்? ஹூஸ் ராமா? இங்க கிங்னு சொல்றாங்க. சோ கிங்னா அவர் எந்த இதுல இருக்கிற? வர்ணாசிரம தர்மத்துல. அதாவது நம்ம இந்துன்றோம், ஆனா இந்துனும் போது யாரோ ஒருத்தவங்க கொடுக்கப்பட்ட பேர். ஆனா சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா நம்மளுக்கு வந்து இந்த வர்ணாசிரம தர்மம். சோ இந்த வர்ணாசிரம தர்மம்னா ஒரு ராஜானா, சோ அவர் எந்த பிரின்சிபல், எந்த ஆசிரமத்துல இருக்காரோ, இல்ல எந்த வர்ணத்துல இருக்காரு? எனிபடி நோ where is that? எந்த பிரின்சிபல்ல நிக்கிறாரு? I think it's in 3, Prabhu. One is a king, one is a Kshatriya, and then is a Grahastha, all 3. Okay, okay. King is saying, அதாவது 3 இல்ல, அதாவது you are telling king is a Kshatriya. Am I right? And yes, also it means, okay, he is also as a Grahastha. Okay. Grahastha. Yes, ashram is Grahastha and he is a king, that means Kshatriya. Okay, ஆசிரமத்தோட வர்ணம், which is higher responsibility to the society? Brahmin. என்ன means இந்த ரெண்டுல ராமர் கண்டென்ட்ல பார்ப்போம். Which is highest? Grahastha, you need to follow the Grahastha ruling or Kshatriya ruling? Kshatriya ruling. Kshatriya. Okay, very good. So you all, அப்ப Kshatriya ruling னும் போது அவரு வந்து யாருக்காக வாழ வேண்டும்? First question. For the public, Prabhu. For the public. So அப்ப வந்து இங்க ராமர், so again I'm opening the slide. So ராமர் வந்துட்டு இங்க வந்து ஜனத் பயஹா, ஜனவாத பயஹா. ஜனவாத பயஹா என்னது? என்னது? Fear of the public. Fear of the public. Okay. So is it valid for him to worry about the public? Yes or no? Yes. Yes. Okay, very good. So as a அவர் வந்து the Lord appear, கடவுள் பூமிக்கு வருகின்றது முக்கியமானது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். பரித்ராணம் சாதுனாம் விநாச துஷ்கிருதம் தர்ம சம்பிரத்தனாத்தாய் சம்பமிக்கே. So the Lord came to establish dharma.
So therefore the Lord came, பகவான் வராரு தர்மா. அந்த தர்மத்துக்காக வந்து நம்ம வந்து இங்க பார்க்கணும். ஸோ ராமச்சந்திரர் வந்து என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு ராஜாவா இருக்காரு. அதனால வந்து இந்த மக்களுக்காக அவர் வந்து ஏன் பயப்படணும்? Can't hear you, Prabhu. Breaking up again. Why you think you need to scan? Okay, I'm asking why. Okay, stop here. Maybe see the internet sometime. Okay, என்னோட கேள்வி என்னன்னா, why should Ram scat? Why? You think why? எதுக்காக நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். Why you think the Ram need to scare about the people? Since it's not, you no need to worry about others. அவர் மக்கள் பத்தி கவலைப்பட தேவையில்லையா? Yeah. Because he heard somebody talking about the wife. There's a doubt. So he it's not happen. It's not happen. It just started. அதாவது சீதாவை கொண்டு வந்துட்டாங்க. இப்பதான் சீதாவை கொண்டு வந்திருக்காங்க. Rangla Prabhu. I didn't answer your question. No, means இப்ப வந்து இப்பதான் சீதா வெளியே வந்திருக்கிறாங்க. இன்னும் சீதா வந்து இன்னும் இப்பதான் சீதாவை மீட்டிருக்காரு. இன்னும் அயோத்தியாக்கு போலன்ற. இன்னும் போலன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இட்ஸ் நெவர் yet went to the kingdom. அயோத்தியா கிங்டம்கே போல. சீதா வந்திருக்கிறாங்க. சீதா கிட்ட பார்த்து ராமர் பேசுறாரு. ஏன் இந்த மாதிரி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? Because Sita was in Ravana's place for a long time. So he asked questions regarding that. இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, why you need to scan people? Oh. Tell the Prabhu. I don't know. Okay. How about others? தெரியல பிரபு. தெரியல, சும்மா ஸ்பெகுலேட் பண்ணி விடுங்க. ட்ரை சிந்திங்க. Because this question may happen when he comes back, and the question வந்து அந்த பப்ளிக் கேட்கறதுக்கு முன்னால இவர் கேட்கறாரு போல இருக்கு. Okay, very good. Yes, Mataji, Kausalya Mataji. வேணா ஒரு சத்திரியன்றனால மக்களுடைய மனசை வந்து பாதுகாக்கணும். சோ சீதாவோட வரவு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு பயப்படலாம். ஓகே, வெரி குட். இட்ஸ் நாட் ராங். சோ இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அது உங்களோட புரிதல், தப்பே இல்லை. ஓகே, நம்ம அது முன்னுக்கு வந்துட்டு we need to understand a subject. ஸோ நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்காக பகவத்கீதை வந்து ஒரு குழு கொடுக்குறேன். ஸோ தட் you all can understand a subject matter more detail. ஸோ நான் வந்து பகவத்கீதா சாப்டர் 3 verse number 21 பார்க்க போறேன். எஸ், உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியணும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே, இந்த ஸ்லோகா வந்துட்டு யட் ஆச்சாரி ஸ்ரேஷ்டா தட் அவதேரு ஜனஹ சத்யத் பிரமாணம் குருத்தே லோக தட் அனுவர்த்ததே. சோ யாராச்சும் ஒரு ஆள் இந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? அனுஸ்ரீ வாசிக்கிறியா? Okay, brother. Whatever action a great man perform, common men follow. And whatever standard he set by exemplary acts, all the world pursue. Okay, தமிழ்ல யாராச்சும் வாசிக்கிறீங்களா? Anybody want to read in Tamil? 3:21, chapter 3 verse number 21. Yes, நிவாசன் வாசிக்கலாம். பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் அந்த தரத்தை அவன் உவமை அடைந்து காட்டுகின்றான். அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. Thank you so much. Okay, இப்ப இந்த விஷயத்தை வச்சு கொஞ்சம்
ஒரு ஒரு என்ன சொல்லாம ஒரு திங்க் பண்ணுங்களேன், அனலிட்டிக்கா கொஞ்சம் பார்ப்போம். ஸோ வாய் நீங்க என்ன வேற என்ன நினைக்கிறீங்க? சரசமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமைதியா இருக்கிறாங்க. ஆனந்த கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வேர்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க 321. So what do you think? Why Rama? As a famous person, common man will follow. I can't hear you. உங்களுக்கு கேக்குதா இல்ல எனக்கு மட்டும் தான் கேக்கலையா? I can't hear you, Prabhu. சாரி ஆனந்த கிருஷ்ணா பிரபு, நீங்க என்ன சொன்னீங்கன்னு வழங்கல. பிரபு வழங்குதுங்களா? இப்ப வழங்குதியா? கேரி ஆன் ப்ரோ. இப்ப எக்ஸாம்பிள் லைக் famous person do, the common man will follow. லைக் இப்ப எக்ஸாம்பிள் இப்ப அஜித் ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லிட்டா அதுதான் அந்த வருஷம் பூரா எல்லாரும் சொல்லுவாங்க. பிராக்டிகலா நம்ம பாக்குறோமே. So they follow the leaders. So Lord Rama, the one who set a bad example. Okay, thank you so much. Okay, you are there. Okay, how about others opinion? முத்துக்கு என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க தான் பப்ளிக் சமாளிக்க பாக்குறீங்க, நான் பாக்குறது இல்ல. என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள தும்ஸ் பண்ணி விட்டுறதுனால என்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க பெரும்பாலும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் யுவர் அதர் ஒப்பீனியன் ஆன் திஸ்? இப்ப வந்து இன்னும் உங்களுக்கு தெரியல ராமரோட செயல் வந்து நல்ல செயலா கிரேட் செயலான்னு தெரியலையே. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு ஐ கோ தி நெக்ஸ்ட் sarga, same 115. So okay, so then you all will it. So moda நம்ம பாப்போம். Okay, then இங்க வந்து நீங்க பார்க்கணும் பிரத்ய சரித்த சந்திய ஸ்தேஹா பிரதிமுகமாம தரிதம் பிரதிகுலமாபி மே தீபநேஸ்த்ரஹத் பிரதிகுலஹாபி. ஓகே, இதோட டிரான்ஸ்லேஷன் யாராச்சும் ஒரு ஆள் வாசிக்கிறீங்களா? The translation down, you with the subsections. Babu. Yeah, carry on. Yeah. You with a suspicion arisen on your character standing in front of me are extremely disagreeable to me, even as a light to one who is suffering from a poor eyesight. Hare Krishna. Very good, bro. Thank you so much. Okay, Pratikulaha Deepa. Particular deep netrastraha. Okay, இது வந்து first you need to understand this is called என்ன இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா Ram have given example here. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காருங்க? ஒரு analogy கொடுத்திருக்காரு. என்ன analogy கொடுத்திருக்காரு? உபமை கொடுத்திருக்காரு. எந்த உபமை இங்க கண்டுபிடிக்க முடியும் உங்களால? He given us analogy. ஒரு analogy இருக்கு. Regarding the light, Prabhu. Yes, very good, light. Okay. Pratikula apime deepaha nitra sutaha. Okay, first. இங்க வந்துட்டு you with substation இது வந்து இப்படித்தான் மாத்திருக்காங்கன்னா actually this is not right translation. வந்து ரைட்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா இதுக்குள்ள குயத்தம் பாஷை இருக்கின்றது. குயத்தம் பாஷைனா something that we need something to see here. He say that ஜனத் பி earlier ராமு சொல்றாரு நான் மக்களுக்காக பயப்படுறேன்னு சொன்னாரு. நீ அம்மனுக்கு இருக்கிற ஆனா எனக்கு வந்து disagreeable. அப்ப சொல்ற even as light to one was suffering தீபஹா. இங்க தீபனும் போது யாரு தீபத்தை குறிக்கின்றார்? ஊச தீபாய Mother Sita. Mother Sita, very good. அப்புறம் அடுத்தது வந்துட்டு suffering from poor eyesight. So who's the poor eyesight? இங்க யாரு poor eyesight? Public. Not public. Lord Ramchandra say that அவரு ஏன்னா நான் மக்களுக்காக பயப்படுறேன்.
சொல்லிட்டாரு. அவரே தாழ்த்துக்கிறாரு. நீ வந்து ஜோதியானது யாரும் நெருங்க முடியாதுன்றாரு. எங்களால உன்னை புரிஞ்சுக்க முடியாது, கிரேட்டர் எங்களால புரிஞ்சுக்க முடியாது. இரண்ய மரணம் வரணம் ஸ்வரணம். அந்த மாதிரி so yeah, Ram say that, oh my dear Sita, you are light, but I'm poor with eyesight. So poor eyesight light தெரியுமா? தெரியாது. So அப்ப வந்து next chapter ராமச்சந்திரா வந்துட்டு என்ன பண்றாருன்னா, you don't know what to do. You're asking question. To whom you asking this question? To whom is he telling this information? யார்கிட்ட இத சொல்றாரு? For us, bro. It's not for us. This is communication with Sita Devi and Ram. Yes. Sita Devi கிட்ட சொல்றாரு, நீ வந்து ஜோதியானது, எனக்கு வந்து பூ ஐசைட், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல சீதான்றாரு. So this how. Then next, you see next, so that we can understand now, we can understand who eyesight. Okay, next we going to the chapter 160 now. Yuddhakanda Tripi Sita Bruvanti Ruditi Kadadbihi Kini Vacha Lakshmana Dinam Dhyanam Prayanam. Okay. இப்போ வந்து ராமர் இந்த மாதிரி எல்லாம் கேள்விக்க, நான் என்ன செய்யறது சீதா, நீ போயிரு, இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. Because as a king you need to live for the people, it's not for himself. So you need to be example to the people where you need to not to live for him. So அதனால சீதா என்ன சொல்றாங்க? To whom Sita addressing now this issue? Lakshmana. So can you read this, Prabhu, if you don't mind? Sita, thus speaking, weeping and stammering with tears, said to Lakshmana, who was sad and engaged in thoughtfulness, as follows. Hare Krishna. So you can see even Lakshmana also very sad. And next, we say that Somitram Kuruchitam me bhajam asya vyashanam aita mityopadanaha uttista jivitaham. Okay, what do you say? Lakshman கிட்ட என்ன சொல்றாங்க? O Lakshmana, create a pile of fire for me, which is a remedy for this disaster. I no longer wish to survive, smitten as am with false blames. Hare Krishna. Okay, now who asks? You see, this is verse number 17 and this is verse number 18. Who asking? Sita is asking. Is it Rama asking? No, Sita is asking Lakshmana. Who asking to do that? Why she want to do that? She wants to prove her chastity. Chastity, but yes, chastity, but why? That's question arise. ராமாவுடைய மனக்கலங்கள் வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் பிரபு. No, yeah, ராமர் கஷ்டப்படுற, எஸ் வெரி குட். ஆனா ராமர் அங்க கலங்கி போய் இருக்கிறாரு. நான் என்ன சேர்ந்து தெரியல. வாய் நான் ஜனம் மக்களுக்காக பயப்படுறாரு. ஏன்னா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் மக்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது, நினைச்ச குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? யாரும் ஏத்துக்கல, உங்களை யாரும் குறை. அப்ப வந்து நல்ல ஒரு எல்லாம் வைகுந்தத்துல தான் வாழ்றீங்க, ரைட்டா? தெய்வங்களா கையெடுத்து கும்புறேன். அப்ப இந்த ராமாயண கதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லையே. ஏத்துக்கிறோம் பிரபு, உண்மைதான் பிரபு. பிரபு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்க சொல்றீங்க, நான் கேக்குறேன்ட்டு. அப்ப வந்து இந்த அக்னி பிரவேசம் எதுக்காகனா மக்களுக்கு பயப்படுறாங்க. அதனால சீதா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க சீதா? ராமர் சொல்ற, ராமர் பரீட்சை வைக்கிறாரா சீதா பரீட்சை வைக்கிறாரு? சீதா அவங்களுக்கு பரீட்சை வைக்கிறாங்களா? Sita. Sita want to prove herself. Let me prove. Okay, next. So இதுதான் வந்து ஒரு important subject where Sita asking for that. So this is Sita asking. So Sita தான் கேக்குறாங்க, not Ram ask. Next. Pravakshami. Pravakshami. This is where வந்து பிரவேக்ஷாவான்னு கேட்டேன். பிரவேக்ஷாவிமி
ததுங்கதி யக்ஷாமிஹி தக்தா ஜனசம்தி பாரத அபிநய குணஹி. சோ இதோட டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறீங்களா? Can I படிச்சிட்ட பிரபு? Yeah, can. I will enter a fire to obtain the only cause appropriate for me, who has been abandoned amidst an assembly of men by my husband, who was not satisfied with my traits. Hare Krishna. Thank you so much. Okay, now the topic is who enter. Who has to do that? யார் கேக்குறாங்க இது? சீதை. சீதை. ராமர் சொல்ற சீதை ராமர் கேக்குற நான் என்ன பண்றது சீதா, நான் மக்களுக்காக நான் வாழ்ந்தாகணும், அந்த மக்கள் பேசுமே குறை பேசுமே, ஏன் மக்கள் குறை பேசுறதுக்காக நம்ம பயப்படணும்? அவங்க சொல்றாங்க நீங்க என்னை நம்பலன்னா அக்னியில கூட நான் இறங்கி சாதிப்பேன் அப்படின்னு. அக்னியில் அவங்க அதுக்குதான் அக்னியில அருகிறாங்க. ராமர் சொல்லல, அது அவங்களே அருகிட்டாங்க, பிரவேசம் பண்றாங்க. ஆனா எதுக்காக இதை பிரவேசம் பண்றாங்கன்னா மக்கள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த குறை சொல்லும் போது இந்த மக்கள் அந்த வார்த்தைகள் அவமானம், உங்களுக்கு தெரியுமா, அவமானம் வந்துட்டு அவமானம் மானம் போச்சுன்னா நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? தற்கொலை. சோ இந்த மாதிரி வார்த்தைகள் தினதோறும் சீதை கிட்ட கேள்வி கேட்டா சீதை எப்படி வாழ்வாங்க? மென்டல் ஸ்ட்ரெஸ். சோ அதனால வந்து அதுக்குதான் வந்து ராமர் கேட்கிற, நீ எப்படி வாழ போற இந்த மாதிரி மக்கள் பேசிக்கிட்டு இருந்தா? ராமர் கேட்டது தப்பான வார்த்தையா சரியான வார்த்தையா? ராமர் சீதை கிட்ட கேட்டது சரியானதா தப்பானதா? இன்னொன்னு ஒரு அர்த்தத்துல பார்த்தா நிறைய கேள்வி கேட்கிறாரு, மக்களுக்காக கேட்கிறாரு சார் ராஜா. அவர் சொல்றதும் சரிதான் பிரபு, அது ப்ரூவ் பண்ணிக்கிறதா. ஆமா, ஏன்னா மத்தவங்க சொல்லாம இருக்கிறதுக்கு. அப்ப இங்க சீதை தேவி என்ன பண்றாங்க? சீதை தானே அவங்க எனக்கு இந்த மாதிரி செய், நான் உள்ளுக்கு நான் அரங்குறது தானே இங்க சீதை தானே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஆனா நம்பிக்கை வரல எல்லாருக்கும். இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, எல்லாத்துக்கும் பகவானுக்கு நம்பிக்கை இருக்கேமல்ல. தீபகா, நீ வந்து தீபம், நான் வந்து வண்டு பூச்சி. ராமர் சொல்லிக்கிறார், தண்ணி தாழ்த்திக்கிறார். நீ உன்னை புரியாது. எனக்கு ராமருக்கு தெரியும் சீதையை, ராமருக்கு சீதையை தெரியும். ஆனா இப்போட கேள்வி என்ன, என்னோட கேள்வி என்னன்னா, நல்லா உள்வாங்கிக்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் மக்களுக்காக பயப்படணும்னு நம்மளை கேட்ட, ஆமாவா இல்லையா? ஏன் மக்களுக்காக வாழணும்? ஏன்னா மக்கள், நீங்க கம்யூனிட்டியோட வாழ போறீங்க, நீங்க தனிச்சா வாழ்றீங்க, சேர்ந்து மக்களோட தான். மக்கள் அப்ப அந்த மக்கள் பேசிக்கிட்டு இருக்கும் அந்த வார்த்தைகள் இன்னும் பயங்கரமான வார்த்தை தானே, சமமா இல்லையா? சோ அதனாலதான் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க குறைய சொல்லக்கூடாது. முக்கியமான ஒரு லெசன். எத்தனையோ பேர் வாழ்க்கை, ராமரோட வாழ்க்கையும் நம்ம தான் விளையாண்டு இருக்கிறோம், கடவுளே நம்ம பறிச்சு வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பேசுவோம், அந்த கடவுளுக்கு தெரியும். ஏன்னா கடவுளை கேள்வி கேட்போம், நம்மளோட பாஸ கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா பாஸ் கேள்வி கேட்டா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு பூவா ஆயிரும். அதனால கடவுளை நம்ம கேள்வி கேட்போம் உரிமையோட. நம்ம அப்பா அம்மா கிட்ட தான் சண்டை போடுவோம், வெளியாளுக்கிட்ட சண்டை போடுவோம்னா கிடையாது, குறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த உரிமை இருக்குது. அதே மாதிரி கடவுள்கிட்ட நம்ம சண்டை போடுறதுதான் ஒண்ணு. அதே மாதிரி சீதை கிட்ட கேட்கும், சீதை சொல்றாங்க, நானே அக்னி பிரவேசம் பண்றேன்னு சொல்லி நீ செய் லக்ஷ்மணா. ராமர் சொல்லி செய்யறாங்களா இல்லை சீதை சொல்லி செய்யறாங்களா? அடுத்த கேள்வி வருது. சீதை சொல்லி அப்புறம் யார் பிரவேசம் பண்றாங்க? பிரவேசா யார் அதை பிரவேசம் பண்ணிக்கிறாங்க? சீதை பிரவேசம் பண்ண. எதுக்காகனா அவங்களை அவங்க பரிச்சை வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு. இதுதான் கதை. அத வந்து காலப்போக்கில் வந்து வார்த்தைகள் மாறப்பட்டிருக்கின்றது. நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ திஸ் ஒண்ணு. ஓகே, ரெண்டாவது, ஏன் இந்த விஷயம் நடந்தது? ஏன் இந்த விஷயம் நடந்தது ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதிலாக இருக்கும். கொண்டு போய் அவங்க அடைச்சு வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளா இருந்ததுனால. ஓகே, ஒண்ணு. ஓகே, வெரி குட். வேற ஒப்பீனியன்? வாய்
மக்களுக்கு அது சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கணும் பிரபு. மக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகே, பட் why இது நடக்கணும்? வெரி குட். அது லெசன் எல்லாமே பகவான் வருது, நம்மளுக்கு பாடம்னா why? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட். Characteristic of a chaste woman. Characteristic of chaste woman. Okay, very good. So next others. ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, இந்த விஷயம் வந்து சைத்தன்ய சரிதாமிர்தா மத்தியாலில 9வது அத்தியாயம் டெக்ஸ்ட் 185ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது வந்து வேதாபாஸ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஓகே, நான் வந்து சைத்தன்ய சரிதாமிர்தா, ஓகே தெரியுதுங்களா, மத்தியாலிலா எத்தனை சாப்டர்? 321. 321. Chapter 9, bro. Screen level 321 na, bro. Oh, 321. No, I'm saying that. Chapter 9 போனோ. Then 100 எத்தனை? Okay, very good. Okay. प्रभु भिक्षा कैले डिनारा तृतीय प्रेहे निर्वाण से विपर उपवास करे. Translation யாராவது வாசிக்கிறீங்களா? Bro, I think you need to read la, bro. No, okay, Prabhu. Sri Chaitanya Mahaprabhu took his lunch. Ilya Prabhu. Ada. Yes. Yeah. Sri Chaitanya Mahaprabhu took his lunch at about 3 o'clock, but the Brahmana, being very sorrowful, fasted. Okay, now next. So இந்த ஒரு இன்டென்ஸ் ஒரு விஷயம் நடக்குது. So என்ன விஷயம்? So ஒரு பிராமணா விரதம் எடுக்கிறாரு. அது 3 மணி ஆச்சு மத்தியானம் சாப்பிடலாம். Okay, next translation, bro. While the Brahmana was fasting, Sri Chaitanya Mahaprabhu asked him, "Why are you fasting? Why are you so unhappy? Why are you so worried?" Hare Krishna. Okay, very good. So this is 10. Next. Next, bro. The Brahmana replied, "I have no reason to live. I shall give up my life by entering either fire or water." Okay, next. My dear sir, Mother Sita is the mother of the universe and the supreme goddess of fortune. She has been touched by the demon Ravana, and I'm troubled upon hearing this news. Okay, now first அல்லாஹ் சொல்றாங்க ராவணன் வந்து சீதா பிடிக்கவே இல்லைன்றாங்க. சோ போன ப்ரீவியஸ் பட் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன், ராவணன் வந்து சீதையை பிடிச்சானா பிடிக்கலையா? Who have attended last but previous week? பிடிச்சாரு. எப்படி பிடிச்சாரு? தொடையில் கை வைத்து பிடிச்சாரு. தொடையில, அப்புறம் இன்னொன்னு ஒரு கை பிண்டத்துல பிரபு. கொண்டையும் தொடையும். சோ நம்ம பார்த்தோம். சோ இதே தான் இங்க வந்து கேக்குறாரு, எப்படி பிடிக்க முடியும் சீதையை? உலகத்துக்கு இந்த மாதிரி எப்படி செய்ய முடியும்? இது கேட்டான்னு எனக்கு வந்து மனம் வருத்தமாக இருக்கின்றது. உங்களுக்கும் மன வருத்தமா இருந்திருக்கணும். 3 வாரத்துக்கு. நான் பரவாயில்ல, உங்க 3 வாரம் கவலை விரதங்கள் வந்து இன்னைக்கு நீங்க நல்லா சாப்பிட்டு விருந்து சாப்பிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பிரபு. Sir, due to my unhappiness, I cannot continue living. Although my body is burning, my life is not living. Hare Krishna. Hare Krishna. நான் போனடி உத்தரகண்டத்திலயும் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண why எதுனாலன்ட்டு கொஞ்சம் அழகா சொல்லியிருந்தேன். So in the instance, why he never rape Sita Devi or something when இதுக்கு முன்ன வந்து நிறைய women rape பண்றாரு, but why Sita Devi cannot do? அதுக்கு முன்ன இன்டென்ஸ் சொல்லியிருந்தேன் ரொம்ப நல்ல குவீரா. இங்க வந்து he not going to rape, but is just actions, but who's he adopt? அதான் mother. Okay, then we continue, bro. Sri Chaitanya Mahaprabhu replied, "Please do not think this way any longer.
you are a learned Pandita. Why don't you consider the case? Hare So Krishna. இந்த ஒரு கேஸ் நடந்திருக்கு. இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது எப்படி நடக்க முடியும்? நடக்காத. சோ மகாபிரபு சொல்றாரு சச்சர் பகவானி சொல்றாரு. ஓகே. Right, Prabhu? படிங்க. Sri Chaitanya Mahaprabhu continued, Sita Devi, the dearmost wife of the Supreme Lord Ramachandra, certainly has a spiritual form full of bliss. No one can see her with material eyes, for no materialist has such power. Okay, next. To say nothing of touching Mother Sita, a person with material sense cannot even see her. When Ravana kidnapped her, he kidnapped only her material illusory form. So இங்க first so சீதையை கடத்த முடியுமா? சீதையோட உடல் ஆனது சாட்சாத் மகாலட்சுமி, சாட்சாத் அந்தராணியோட அம்சம். அப்படி இருக்கும்போது சீதையை வந்து இந்த கண்ணால கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த தகுதி இல்ல. அப்படி இருக்கும்போது தகுதி இல்லாதவன்னு எப்படி போய் கை வைக்க முடியும்? இது இல்ல. அப்ப வந்து அதோட ஒரு மாய பிரதிபிம்பம் தான் கை வச்சிருக்கிறாங்கன்னு பகவான் சொல்றாரு. Then as soon as Ravana arrived before Sita, she disappeared. Then, just to cheat Ravana, she sent an illusory material form. Okay, so அப்ப வந்து அங்க என்ன நடக்குது? who's actually a illusory form. Illusory form, okay. But அதுக்குன்னு ஒரு பிரமாணம் வேணும். Okay, next படிங்க bro. Spiritual substance is never within the jurisdiction of the material conception. This is always the verdict of the Vedas and Puranas. Okay, can you read the purport? This is very wonderful purport. Spirit is not within the jurisdiction of material eyes, words or mind. Similarly, Srimad Bhagavatam 1084 states, Sanskrit Uttram Prabhu kila padikren, a human being who identifies his body made of 3 elements with his self, who considers the byproduct of his body to be his kinsman, who considers the land of his birth worshipable, and who goes to a place of pilgrimage simply to take a bath rather than to meet man of transcendental knowledge, there is to be considered like an ass or cow. These are some Vedic statements about spiritual substance. Spiritual substance cannot be seen by the unintelligent because they do not have the eyes or the mentality to see the spirit soul. Consequently, they think that there is no such thing as spirit, but the followers of the Vedic injunction take their information from Vedic statements such as the verse from Kada Upanishad and Srimad Bhagavatam quoted above. Hare Krishna. So first, you understand? So the form, this is a philosophy discussion now, philosophy. So first, நம்மளுக்கு வந்து முத புரிய வேண்டியது பகவானை கடவுளை இந்த கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது பிரபு. முடியாது. நம்மளுக்கு என்ன வேணும்? There's a spiritual eyes to see God. We need a spiritual eyes. So Ravana is just அவன் வந்து ஒரு demon, ஒரு அசுரன், is a matter. So as a matter, how can he see a spiritual form of the Lord? Or spiritual form of Sita Devi? So how can he touch that? அப்ப அது நடந்துச்சுன்னா we also can do. So this is the something that called tricking a philosophy point where கடவுளுக்கு ரூபம் இல்லை, ஆனா அதே நேரத்துல கடவுளுக்கு ஆன்மீக ரூபம் இருக்கின்றது. அந்த ஆன்மீக ரூபம் பார்க்கிறதுக்கு உணர்றதுக்கு நம்மளுக்கு ஞானம் கண்ணே தேவைப்படுகின்றது. சோ அது ஆன்மீகம். சச்சிதானந்த விக்கிரகா இஸ் ஆல்வேஸ் இன்டர்னல் ப்ளீஸ்ட். இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். தேங்க்யூ சோ மச் மதுரா மோகன் பிரபு. வி கண்டினியூ now with verse number 195. Yes. Sri Chaitanya Mahaprabhu then assured the Brahmana, have faith in my words and do not burden your mind any longer with this misconception. Okay, small short purport.
This is the process of spiritual understanding. Achintya. We should not try to understand things beyond our material conception by argument and counter argument. Continue, bro. We have to follow the footsteps of great authorities coming down in the parampara system. If we approach a bona fide acharya and keep faith in his words, spiritual realization will be easy. So because it's a spiritual, so we need a realization. So ada paatuvanga kurudan kitta poi ketta avanukku irukka illana avanukku theriyadhu ena avan kurudan aachu. So ummiya paatuvanga da namba kekka mudiyum. So therefore we need to go to the spiritual person who has seen. Okay, continue, bro. Although the Brahmana was fasting, he had faith in the words of Sri Chaitanya Mahaprabhu and accepted food. In this way, his life was saved. So, continue, bro. After thus assuring the Brahmana, Sri Chaitanya Mahaprabhu proceeded further into southern India and finally arrived at Durvashana, where he bathed in the river Kartamala. At Durvashana, Sri Chaitanya Mahaprabhu visited the temple of Lord Ramachandra, and on the hill known as Mahendra Shaila, he saw Lord Parshurama. Sri Chaitanya Mahaprabhu then went to Setubad, Rameshwara, where he took his bath at the place called Danush Tirthas. From there, he visited the Rameshwara temple and then took rest. There among the Brahmanas, Sri Chaitanya Mahaprabhu listened to the Kurma Purana, where is mentioned the chaste woman's narration. Okay, first, anga ena pesapattirukudhu? Chaste woman. Chaste woman, edhilende? Kurma Puranathilende. Okay. Purport na padikkiren Srila Bhaktisiddhanta Saraswati Thakur remarks that only 2 kandas of Kurma Purana are now available, namely Purva Kanda and Uttara Kanda. Sometime it said that Kurma Purana contains 6,000 verses, but according to Srimad Bhagavatam, the original Kurma Purana contains 16,000 verses. It is considered the 15 of the 18 Mahapuranas. So நம்மளுக்கு புரியணும், Kurma Purana வந்து 16,000 தான் கொடுக்குறாங்க. அதுலேருந்து 1,000 verses are missing normally. So now currently at least. So this where we need to see இங்க ஒரு consideration. So where in the Kurma Puranathila வந்து mention தர்ம இவங்க பத்தி பேசப்பட்டிருக்கு. Okay, கண்டிப்போம். Okay. Srimati Sita Devi is the mother of the 3 worlds and the wife of Lord Ramachandra. Amongst chaste women, she is supreme, and she is the daughter of King Janaka. Okay. Next we continue. So Sita Devi அதுல வந்து முக்கியமான ஒரு தர்ம பத்னி. Okay, next continue. When Ravana came to kidnap Mother Sita and she saw him, she took shelter of the fire god Agni. The fire god covered the body of Mother Sita, and in this way she was protected from the hands of Ravana. Okay, so first என்ன நடந்துச்சுங்க? யாரை எந்த சீதாவை கொண்டு போனாங்க? Illusory. Okay, another Purana was mentioned, Kurma Purana. Okay, next. Upon hearing from the Kurma Purana how Ravana had kidnapped a false form of Mother Sita, Sri Chaitanya Mahaprabhu became very satisfied. Okay. The fire god Agni took away the real Sita and brought her to the palace of Parvati, goddess Durga. An illusory form of Mother Sita was then delivered to Ravana. In this way, Ravana was cheated. Okay. யார் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க? Parvati. பார்வதி கிட்ட கொடுத்திருக்காங்க. அவங்க அடைக்கலத்துல இருந்தாங்க. Okay, next.
After Ravana was killed by Lord Ramachandra, Sita Devi was brought before the fire and tested. Okay, very good. Next. When the illusory Sita was brought before the fire by Lord Ramachandra, the fire god made the illusory form disappear and delivered the real Sita to Lord Ramachandra. Okay, now உங்களுக்கு புரியுதா இப்ப எதுக்காக இந்த அக்னி பிரவேசம் நடந்துச்சு? Replacement of the illusory to the real Mother Sita. Okay, so இதுதான் வந்து முக்கியமான ஒரு இது. So இதுதான் வந்து இப்படி அழகாக மாறி இருக்குது. எதுக்காகனா so that is not to take place. So நம்பிக்கை நாஸ்திகன் because கடவுள் சொல்றாரு as you surrender I reward you accordingly. நீங்க எப்படி சரணாகதி அடையறீங்களோ அதுக்கு ஏத்த நான் பிரதிபலிக்கிறேன்றாரு. நாஸ்திகன் பகவானை குறை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்காக இந்த வேலையும் கொடுக்குறாரு, பக்தர்களுக்கும் இந்த உண்மையத்தை கொடுக்குறாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாம் கஷ்டமாச்சு. சோ அவங்களுக்கு சுதந்திரம் இல்லையே. Okay, continue bro. When Sri Chaitanya Mahaprabhu heard this story, he was very pleased and he remembered the words of Ramadas Vipra. Okay. Indeed, when Sri Chaitanya Mahaprabhu heard this conclusive statement from the Kurma Purana, he felt great happiness. After asking the Brahmana's permission, he took possession of the manuscript leaves of the Kurma Purana. Okay. Since the Kurma Purana was very old, the manuscript was very old, Sri Chaitanya Mahaprabhu took possession of the original leaves in order to have direct evidence. The text was copied onto new leaves in order that the Purana be replaced. Okay, next. Sri Chaitanya Mahaprabhu returned to southern Madurai and delivered the original manuscript of the Kurma Purana to Ramadas Vipra. Okay, so இப்படிதான் முடிஞ்சிருக்கு. So then continue Prabhu. When he was petitioned by Mother Sita, the fire god Agni brought forth an illusory form of Sita, and Ravana, who had 10 heads, kidnapped the false Sita. The original Sita then went to the abode of the fire god. When Lord Ramachandra tested the body of Sita, it was the false illusory Sita that entered the fire. At that time, the fire god brought the original Sita from his abode and delivered her to Lord Ramachandra. Okay, purport, bro. Purport. There are two verses are taken from the Kurma Purana. Okay, in the rendu versum from Kurma Purana. Sita yaradhitovani chaya shita majijjanat samjara dasha gairivaha dasagirivana. This is a Sanskrit verse. So dasagirivana patti grivahana in the patti talai odaya Ravana. Sita vahini puram gata pariksha samye vahinam chaya shita visheshasaha vani sitam saminiyaha tat purtat aniyahat. So இந்த மாதிரி எதுக்காக செய்யப்படுதுன்னா பொய்யான சீதையை மாயை சீதையை திருப்பி அக்னி தேவர் எடுத்துக்கொண்டு உண்மையான சீதை கொடுக்கறதுக்கு தான் வந்து செய்யப்பட்ட முக்கியமான இந்த பிரவேசம். இதுதான் வந்து இந்த அக்னி பிரவேசம் நடந்த உள்ளுக்குள்ள மறைந்து இருக்கின்ற ஒரு முக்கியமான காரணங்கள். அப்ப ராமர் வந்து அக்னி பிரவேசம் சொல்லல, அது சீதாவே ஏற்றுக்கொண்டார்கள். எதுக்குன்னா உண்மையான சீதையை கொண்டு வர்றதுக்காக. ஸோ இது மக்களை வந்து இந்த பகவானை லீலையை வந்து சில நேரத்துல அந்த லைட்டா எடுத்துக்குவோம். ஸோ அதனால வந்து இவ்வளியும் நடக்கப்பட்டிருக்கின்றது. Okay, yeah. So mystery been solved. Thank you so much to help me out to become all the detective. Punita Malar and the gang, Mathura Mohan Prabhu, Mbini, Vimala Devi, Kausalya Mataji Kala, Shantini Kisha, Maladi Yuvana, Sarasu Subramani Lokeshwari, and Vimala Raman. Thank you so much to help me out to solve this mystery. So the case is rest. So the case is solved. So Ram's character not be questioned. Thank you so much. Any question? Kausalya Mataji, satisfied you? Hare Krishna Prabhu.
Very, very clear. Very nice, Prabhu. Thank you, Thank you. Prabhu. Welcome. Okay. Hare Krishna. Prabhu, there's one version where they said Vrinda Devi cursed Sita Devi. That is why she underwent all this trouble. Adipuri Prabhu. I don't know which book I must have read somewhere in the internet or something. Vrinda Devi cursed her, so that is why she is undergoing all this trouble. Okay. So please find the quotation, then we can discuss on the subject matter, Prabhu. Okay, Prabhu. Jana, I never go through so far Ramayana mudichiten, but I never go through. Maybe you are reading a Purana and a Bhagavatam mudichina. I never seen a Bhagavatam either Chaitanya Charitamrita. I don't know. So maybe Mutta Puranangal irukkuradhu vaippu irukku. So if you can get the quotation exact, then we can see, bro, what's happening. Yeah. ஏன்னா சில நேரத்துல வந்து லைக் கருட புராணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கூட சீதாவதி பேசுறாங்க. இந்த பிச்சூருக்கு பிண்டம் படிக்கிறப்ப அங்க தசரத மன்னன் போவாரு. ஸோ அங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நான் இட்ஸ் நாட் மென்ஷன் இன் வால்மீகி ராமாயண். ஸோ அந்த மாதிரி மேபி இட்ஸ் தேர், பட் ஐ டோன்ட் நோ. ஐ நாட் வேர் துளசி புக் எழுதுறப்ப கூட ஐ நெவர் ரீட் திஸ். ஸோ நம்ம நீங்க கொட்டேஷன் கிடைத்தா வில் பி அப்ரிஷியேட் ப்ரொவைட் ஸோ தட் ஐ ஒன்ட் ஸ்பெகுலேட் அண்ட் த ஸ்டோரி வில் பி இன் த பிரமாணமா இருக்கும். And then the exile of Lord Rama and Mother Sita is because they wanted to be with the rishis. Yeah, rishis, and also there are many external reason, also internal reason. The many yeah, agreed. One of the reason they want also associate with the yogis. Yeah. That's right, bro. Yeah, bro. Thank you. That I've read, yeah. You are right. மொத்த கேள்விகள் இருக்கா? So மொத்த கேள்விகள் எல்லாம் நன்றி